ஹாய், அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஒரு டாக்டர் அவருடைய ஆபரேஷன் தியேட்டர்ல ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட பேஷண்ட் பொழைப்பாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு ரொம்ப கிரிட்டிக்கலா போயிட்டு இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பேஷண்ட் வந்துட்டு இறந்துட்டதாக அங்க இருந்த டாக்டர்ஸ் எல்லாம் முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு மேஜிக் நடக்குது. அது போக இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு மேஜிக்கா நடக்குது. அது என்னன்றதையும் பார்க்கலாம். இன்னொரு சம்பவத்திலும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஸோ இதை வந்து நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அது கூட கம்பேர் பண்ணி பேச போற ஒரு நிஜமாக நடந்த ஒரு ரியல் ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரி நான் ஏதோ வந்துட்டு சும்மா விக்கிபீடியாலேயோ இல்லை எங்கேயோ வந்து சும்மா அப்படிலாம் பார்க்கல. ஒரு டாக்டர், நிஜமானவே ஒரு ஹார்ட் சர்ஜன், இதை ஒரு பேட்டியா வந்து கொடுத்துருக்கிறாரு. அவர் பேர் வந்துட்டு லாய்ட் ரூடின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு லாய்ட் ரூடி அவர்கள் அவரோட லைஃப்ல தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, அதாவது அவரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, எனிவேஸ் அவருடைய பேஷன்ஸ் மூலமாக அவர் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு 2 ரியல் லைஃப் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் கதைகளை தான் பார்க்க போறோம். பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் கதை நம்பர் 1க்கு போயிடலாம். ஸோ நம்மளுடைய சொன்ன மாதிரி லாய்ட் ரூடி அவர்கள் வந்து ஒரு சிறந்த ஒரு ஹார்ட் சர்ஜனா வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு பேஷண்டோடைய கேஸ் வருது. இந்த பேஷண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட்ல வால்வ் இருக்கும் இல்லைங்களா, அதுல ஏதோ ஒரு பிரச்சனை. இப்ப பேசிக்கா அதை வந்து ஆப்ரேட் பண்ணி தான் சரி பண்ண முடியும். ஒருவேளை ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா பேஷண்ட்டும் இறந்துருவாங்க. கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு கேஸ் தான். இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு சரி ஓகே ஆப்ரேட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எந்த வருஷம்னு அவர் சொல்லல. எனிவேஸ் கிறிஸ்மஸ்ன்னு சொல்றாரு. ஸோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவங்க எல்லாரும் வந்து பேசிக்கா லீவ்ல தான் இருப்பாங்க. பட் இருந்தாலுமே இந்த ஆப்ரேஷனுக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஆப்ரேஷன் அப்படின்றதுனால எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஹாஸ்பிட்டல்ல இப்போ வந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே கரெக்டா இருக்கு. பிளட் ப்ரெஷர் மானிட்டர் பண்றதுக்கு, பல்ஸ் மானிட்டர் பண்றதுக்கு, அந்த ஹார்ட் பீட்டை வந்துட்டு மானிட்டர் பண்றதுக்கு, அதே மாதிரி உள்ள உடம்பு வழியா உள்ள விட்டு அந்த ஹார்ட்டை வந்துட்டு வீடியோ கேமராவும் பாக்குறதுக்கு ஒரு கருவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆபரேஷன் ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேஷண்ட் வந்துட்டு இறந்துகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அவங்களும் இந்த அனஸ்தீஷியர் கூப்பிட்டு என்னென்ன மெடிசன் தரணுமோ, என்னென்ன வென்டிலேட்டர், ஆக்சிஜன் எல்லாமே வந்து ட்ரை பண்றாங்க. ஆனால் கடைசியா வந்துட்டு அவங்களுக்கே தெரிய வருது, சரி சரி ஓகே நம்ம வந்துட்டு அந்த காப்பாற்ற முடியும் அப்படின்ற நிலைமையை தாண்டிட்டோம். ஸோ எப்படியும் அவர் வந்துட்டு இறக்க தான் போறாரு. ரொம்ப ரொம்ப ஒரு 0.5% தான் வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அத்தோட அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, பேஷண்ட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷனை முடிச்சிடுறாங்க. ஸோ இப்போ அந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து சப்ளைஸும் வந்து நிப்பாட்டப்படுது. அதாவது அந்த ஆக்சிஜன்ல இருந்து வேற எக்ஸ்ட்ரா அந்த மருந்துகள் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, எல்லாமே வந்து நிப்பாட்டப்படுது. ஆனால் அவருக்கு அந்த அவருடைய ஹார்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அவரோட பாடி எப்படி இருக்குன்னு அந்த பல்ஸ் மீட்ரு, அப்புறம் அந்த பிளட் ப்ரெஷர் அந்த காட்டுற அந்த விஷயங்கள், அப்புறம் அந்த ஹார்ட் பீட்டுக்கு வந்துட்டு அந்த காட்டு அந்த மிஷின்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமே ஆன்ல தான் இருக்கு. ஸோ மற்றபடி அவருக்கு உள்ள கொடுத்த மருந்துகள் அந்த சப்ளை எல்லாமே நிப்பாட்டி வைக்கப்படுது. எல்லா மிஷின்ஸும் வந்துட்டு ஆஃப் பண்ணிடுறாங்க. இது மட்டும் ஆன்ல இருக்கு. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அந்த சில விஷயங்கள் மட்டும் ஆன்ல இருக்கு. ஸோ இப்போ அடுத்து வந்துட்டு அட்டாப்சி பண்றதுக்கு பேசிக்கா ஆட்கள்லாம் வந்து அந்த ட்ரெஸ் அப்லாம் ஒரு மாதிரி பண்றாங்க. அங்கிருந்து மற்ற சில நர்சஸ் டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா போய் அவங்க கிளவுஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, கொஞ்சம் ஒரு சோகம் இருக்கும் இல்லைங்களா, சரி காப்பாத்தலாம் நினைச்சோமே ஆனா முடியலன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டாக்டர் ரூடி அவர்கள் அவரும் அவருடைய அந்த அனஸ்தீஷியனிஸ்ட் அவரும் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி நம்ம என்ன பண்ணிருக்கலாம், வேற ஏதாவது பண்ணியிருந்தா ஒரு வேலை இவர் வந்துட்டு பொழைச்சிட்டு போறோம்னு சொல்லிட்டு அந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாம் பத்தி எல்லாம் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 இருந்து 25 நிமிஷம் நாங்க வந்து பேசியிருப்போம். எப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நாங்களும் ஒரு மாதிரி டவுனா தான் இருந்தோம் அப்படின்னு சொல்றாரு. திடீர்னு உள்ளுக்குள்ளார அந்த ஆப்ரேஷன் ரூம் இருக்கு பார்த்தீங்கன்னா தியேட்டர். ஸோ தியேட்டர்ல வந்துட்டு லைட்டா அந்த ஒரு ஹார்ட் வந்து துடிக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு சிங்கிள் வந்து ஒரு பல்ஸ் ஒன்று வந்துட்டு அங்கே வந்து தெரியுது. ரொம்ப மினிமலா தான் இருந்திருக்கு. ஸோ இனிஷியலா பார்த்தோன்னா டாக்டர் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, ஓகே அப்போதோ ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறமும் வந்துட்டு அதோட சின்ன ஒரு ரிஃப்ளெக்ஸ் மாதிரி அந்த ஹார்ட் லைட்டா துடிக்கும், ஸோ அதுதான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில்லா விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய ஹார்ட் பீட் வந்துட்டு அதிகமாயிட்டே வருது. அது முதல்ல ரொம்ப லேம்ல இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே வருது. இதை பார்த்தா டாக்டர்ஸ்லாம் ஒரே ஷாக்கு. ஏன்னா வந்துட்டு எந்த ஒரு சப்ளிமெண்ட்டுமே கொடுக்கல, எந்த ஒரு மெடிசனோ ஆக்சிஜனோ ஒண்ணுமே கொடுக்கல, எல்லாமே புடிங்கி விட்டாச்சு. வெறுமனமே அந்த பாடி இப்ப எப்படி இருக்குதுன்ற கண்டிஷனை பாக்குறதுக்கு மட்டும் மீட்டர் அதையும் புடிங்கிருப்பாங்க. ஆனா ஒரு சோகத்துல அப்படியே அது மறந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மீட்டர் அந்த பல்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த சிக்னலை பார்த்தோன்னே இவங்கலாம் ஒரே ஷாக்கு.
என்னடா சம்திங் இஸ் ஏதோ ஒரு மிராக்கிள்னு தாண்டி ஏதோ ஒரு விஷயம், ஏன்னா இறந்து போயிட்டு இருக்க அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பல்ஸ் வர ஆரம்பிக்குது, பிளட் ப்ரெஷர் மீட்டர் வந்துட்டு ஒர்க் ஆகல, அதுல சிக்னல் வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம டாக்டர் ரூடி வந்துட்டு கத்துறாரு, ஏய் கமான் நர்சஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு எல்லாரும் போய், இன்ஃபேக்ட் அந்த டைம்லயும் கூட அவருக்கு பெருசா முதல்ல பண்ண மாதிரி எந்த ஒரு இதுவுமே எல்லாம் தரல. ஜஸ்ட் அந்த வென்டிலேஷனு, அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் அந்த பாடியை நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வரதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் மட்டுமே வந்து கொடுக்கப்படுது. வித் தட் அதன் மூலமாகவே அந்த பர்சன் பாத்தீங்கன்னா நார்மல் ஆயிடுறாரு. இது வந்துட்டு என்னடா இதெல்லாம் நடக்கிற மாதிரிடா நம்புற மாதிரிடா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வெல் இதை வந்து அந்த டாக்டரே உண்மையாலுமே சொன்ன ஒரு ஒரு விஷயம். ஸோ நான் மெயின் மேட்டருக்கு வரேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு 10 days மாதிரி அவர் வந்து அப்சர்வேஷன்ல வைக்கிறாங்க. அவருக்கு அந்த வால்வ்ல இருந்த பிரச்சனைலாம் வந்து சரியாயிடுது. பேஷண்ட் வந்து நார்மல் கண்டிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் போய் அவர்கிட்ட கேட்கறாங்க, அந்த பேஷண்ட் கிட்ட, நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க, எப்படி இருந்துச்சு? ஏன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நீங்க டெட், நாங்க எல்லாரும் ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரத்துக்கு நீங்க வந்துட்டு இறந்துட்டீங்கன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா எதுவுமே மீட்டர் எதுவுமே காட்டல, எந்த சிக்னலுமே வரல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்ததுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, இல்ல டாக்டர், நான் வந்து நீங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் நான் வந்து பார்த்தேன். நீங்க நின்றுட்டு இருந்தீங்க அங்க, அந்த டாக்டர் வந்து அங்க நின்றுட்டு இருந்தார் கை கட்டிட்டு. ஸோ ஏதோ முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க. நான் எல்லாமே வந்துட்டு நான் பேசிக்கா பார்த்துட்டு தான் இருந்தேன், என்னோட பாடியே நான் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னோன்னே, இப்போ நம்ம டாக்டர் ரூடிக்கு வந்துட்டு ஒரு பேயாஜ் மாதிரி ஆயிட்டாரு. என்னையா சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இனிஷியலா எல்லாருக்கும் டவுட் வரும், சரி இது அடிச்சு விடுறான் போல ஒரு மாதிரி அப்படின்னு டவுட் வரும். ஆனா இது வந்துட்டு 100% உண்மைன்றதுக்கு அந்த பேஷண்ட் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. சொன்னோன்னே ரூடி வந்து ஆடி போயிட்டாரு. என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ அந்த ஆபரேஷன் தியேட்டர் பக்கத்துல ஒரு ரூம்ல ரூடி அவர்களுடைய ஒரு அசிஸ்டன்ட்டும் மேனேஜரும் அந்த மாதிரி ஆர்டர் இருப்பாங்க. ஸோ ரூடி அவர்களுக்கு அவர் இல்லாத போது வர கால்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு அந்த பேப்பர்ல எழுதி செவுத்துல ஒட்டுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர்ல வந்து எழுதி செவுத்துலாம் வந்து ஒட்டப்பட்டிருக்குது. ஸோ அதில் இருக்கிற பேரெல்லாம் ஒவ்வொன்றா சொல்றாரு. ஆமா, உங்களோட கேபின்ல கூட உங்க ஜோசப், ஜான் இந்த மாதிரி பேர்லாம் எழுதி அதெல்லாம் இருந்துச்சு இல்லையா அப்படின்னு சொன்னோன்னா தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன் அப்படின்னா, அவர் கேபின்ல அந்த நேம்ஸ் இவர் சொன்னதெல்லாமே வந்துட்டு இந்த பேஷண்ட் அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் இவருக்கு ஆப்ரேட் நடந்துட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அந்த டைம்ல வந்த போன் கால்ஸ். இவர் பேசிக்கா அந்த ரூம் விட்டு வெளியிலயும் போல, ஏன்னா ஃபுல் அப்சர்வேஷன்ல கிட்டத்தட்ட ஒரு ஐசியூல இருந்த மாதிரி இருந்திருக்கு. அப்படி இதெல்லாம் சொன்னே ஒரு தூக்கி வாரி போட்டுருச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல, ரொம்ப ஸ்தலத்து அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே, ஸோ நிஜமாவே இப்போ இவரோட சோல் வெளியே வந்துட்டு போச்சான்றது தெரியல. அந்த டாக்டருமே வந்துட்டு இதுதான் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. ஸோ எனிவேஸ் இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சம்பவம். செகண்ட் சம்பவம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது என்ன பிரச்சனை அந்த பேஷண்ட்டுக்குன்னா, சேம் டாக்டர் தான், சேம் அந்த நம்ம ரூடி அவர்கள் தான், லாய்ட் ரூடி அவர்கள் தான். ஸோ இதுல பேஷண்ட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்றாங்கன்னா, ரத்தம் ப்ளீடிங் வந்துட்டு ரொம்ப வந்துச்சுன்னா நிக்கவே நிக்காது. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, அது படம் பேர் என்னது, அதர்வா அவர் நடிச்சிருப்பாரு இல்லையா, ஈட்டி நினைக்கிறேன். ஸோ ஈட்டி படத்துல எப்படி அதர்வா அவர்களுக்கு அடிபட்டுச்சுன்னா ப்ளீடிங் வந்துகிட்டே இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் கொண்ட ஒரு பேஷண்ட்டை வந்துட்டு திருப்பியும் ரொம்ப சீரியஸா போயிடுறாரு. ஒரு ஆப்ரேஷனோ சம்திங் ஏதோ அவர் வந்து காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னமோ ட்ரை பண்றாங்க, எவ்வளோ மருந்து கொடுக்குறாங்க, அந்த ப்ளீடிங் வந்து நிக்கவே இல்லை, ஃபுல்லா வந்துட்டு போயிட்டே இருக்கு, பிளட் வந்து கிளாட் ஆகவே மாட்டேங்குது. இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட பர்சன் வந்துட்டு இறந்தும் போயிடுறாரு. ஐ மீன் ஃபார் சர்டன் பீரியட் ஆஃப் டைம் ப்ளீடிங்கும் வராம அப்படியே போயிட்டே இருக்கு. அவங்களுக்கு என்ன எப்படி கண்ட்ரோல் பண்றது ஒண்ணுமே புரியல. திடீர்னு அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல எல்லாருமே சைலண்ட் ஆகுறாங்க. அதோட அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்த நர்ஸ், டாக்டர்ஸ், வேற யாரெல்லாம் இருந்தாங்களோ தெரியல, ஸோ எல்லாருமே அந்த தியேட்டர்ல ஒரு பிரசன்ஸை ஃபீல் பண்றாங்க. இங்க என்னமோ நம்மளை தாண்டி இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி அது ஒரு ஃபீல் இருக்கும் இல்லைங்களா, சம்வேர் ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஒருத்துக்கு வந்து தான் பரவாயில்ல, அந்த தியேட்டர்ல இருந்த எல்லாருமே ஃபீல் பண்றாங்க, என்னமோ இங்க இருக்குப்பா, நம்மளை தாண்டி இங்க வந்துட்டு என்னமோ ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸுக்கு அந்த பிரசன்ஸ் அங்க இருந்ததா வந்துட்டு சொல்றாங்க. அந்த டைம்ல அங்க இருந்த டாக்டர்ஸ், நர்சஸ் யாருமே பேசிக்கலையா, மாத்தி மூஞ்சி பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக்ல சம்திங் ஏதோ ஒன்னு ஒரு ஷாக்ல யாரும் பேச மாட்டோம். திடீர்னு ஏதாவது ஒரு மாதிரி பயங்கரமா நடந்துச்சு அப்படின்னா அப்படியே அந்த மலைப்புல இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எல்லாருமே அப்படியே மூஞ்சி பாத்துக்கிறாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல, இங்க ப்ளீடிங் போயிட்டு இருக்கு, அவளே இறந்துட்டாரு, ஆனா என்னமோ இங்க இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து தோணுது. பட் இது எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணிருக்காங்க. அந்த நான் சொன்னீங்களா ஒரு சில மினிட்ஸ் சொல்லிட்டு,
அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஆல் ஆஃப் அ சடன் அந்த பேஷண்ட்ல இருந்து வெளியே வந்துகிட்டு இருந்த பிளட் எல்லாம் நிக்க ஆரம்பிக்குது, கிளாட் ஆக ஆரம்பிக்குது. அந்த பேஷண்ட் கொஞ்ச நேரத்துல வந்துட்டு பொழைச்சும் வந்துடுறாரு. இதையும் வந்துட்டு ஒரு பயங்கரமான விஷயமா சொல்லியிருந்தாரு. இதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் கிட்ட என்ன கேட்டாங்கன்றது தெரியல, அந்த இன்ஃபர்மேஷன் பெருசா எதுவுமே அவைலபிளா இல்லை. பட் எனிவேஸ் ஸோ அங்க வந்துட்டு போனது கடவுளா இல்லை ஏதோ ஒரு பாசிட்டிவ் ஸ்பிரிட்டா அல்லது அந்த அந்த பேஷண்டே ஒரு அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி வெளியே வந்து அதுக்கப்புறம் உள்ள போய் என்ன 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 சொல்றதுன்னு தெரியல. அவரே தான் சொல்றாரு, எனக்கு தெரியல என்ன நடக்குதுன்னு. ஒருவேளை இது வந்துட்டு புத்தாவோ இல்லை முகமதோ இல்லை ஜீசஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு தெய்வீக செயலால் ஒண்ணுமே புரியல. ஆனா இதுதான் நான் ஃபேஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஃபைனலா லாய்ட் ரூடி வந்து அதை முடிக்கிறாரு. ஸோ இதுதான் வந்துட்டு இன்னைக்கு கோட்டாவுடைய ஒரு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸு. நிஜமா எனக்கு கேட்கும்போது ஒரு மாதிரி லைட்டா ஒரு கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மீண்டும் மற்றும் ஒரு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் கதையில உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.